தியான நூல் வாசிப்பு. கசப்பை உணராமல். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சிலருடைய அன்பற்ற மனநிலையையும் அதனுடைய விளைவான அவர்களின் வெறுப்புணர்வு சார்ந்த செயல்களையும் ஜீர்ணிப்பது கடினம்தான். சிலருடைய அன்பற்ற மனநிலையினால் கசப்பை விளைவாக கொடுக்கும் சுவாபங்கள் உருவாகின்றன. மனதை காயப்படுத்தும் விதமான அவர்களின் வார்த்தைகளையும் நடத்தைகளையும் சுவாபங்களையும் சகிப்பதும் பொறுப்பதும் கடினம்தான். சில நேரங்களில் அன்பற்றவர்களையும் துர்ஸ்வாபக்காரர்களையும் விட்டு விலகி போய்விடலாம். ஆனால் சிலரை விட்டு விலகி போவது இயலாத காரியம். ஏனென்றால் அவர்கள் உறவு வட்டத்தில் இருப்பவர். வார்த்தை, சுவாபம், செயல் என காயப்படுத்தும் பண்புடையவர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ தவிர்க்க இயலாத உறவினராகவோ இருந்தால் என்ன செய்ய முடியும்? உடலில் வியாதி என்பதற்காக உடலை களைந்துவிட இயலாதே. கணவனோ மனைவியோ நெருங்கின உறவு பந்தங்களோ வெறுப்பை விட்டு விலகுவதும் அன்பற்றவர்களாக மாறுவதும் அவர்கள் விரும்பினால் மட்டுமே ஆகும். அவர்கள் விரும்பாத நிலையில் அவர்களை அன்புள்ளவர்களாக தேவன் கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது. இது போன்ற சூழ்நிலைகளில் இவர்களால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு என்ன தீர்வு? அன்பற்ற கணவனின் மனதை மாற்றும் என்று மனைவி ஜெபிக்கக்கூடும். மனைவியின் ஆகாத ஜென்ம சுவாபங்களை மாற்றும் என்று கணவன் ஜெபிக்கக்கூடும். ஆனாலும் அவரவர் தங்களுக்குள் மாற்றங்களை விரும்பினால்தான் மாற்றங்கள் தேவனால் ஏற்பட முடியும். ஆனால் மாறாத மனநிலையாளர்களினால் ஏற்படும் மனக்காயங்களை தாங்குவதற்கு ஆற்றல் வேண்டுமே. அதற்காகத்தான் தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க வாய்ப்பை தருகின்றார். சில மருந்துகள் கசப்பானவைகளாய் இருந்தாலும் அந்த கசப்பு தெரியாமல் சாப்பிடுவதற்கு மருந்தை வேறொன்றினால் மூடியிருப்பார். அதுபோலவே வாழ்க்கை. சில கசப்பான சூழ்நிலைகள் உடனடியாக அகலாவிட்டாலும் அந்த கசப்பான சூழ்நிலையால் பாதிக்கப்படாதபடி தேவ அன்பினை ஆண்டவர் உள்ளத்தில் உணர வைத்து உதவி செய்கின்றார். தேவ உறவை தேடுவதால் உணரப்படும் தேவ அன்பினால் கசப்பையும் வெறுப்பையும் தாங்குகின்ற ஆற்றல் வரும். சிந்தனைக்கு, மற்றவர்களால் உன் மனம் கசக்கும் போதெல்லாம் நீ ஒருவருக்கும் கசப்பாக மாறிவிடாமல் ஜாக்கிரதையாய் இரு.